எந்த கடை எது ஞாபகம்தா? அது தனியாக பேசிட்டேன். இதை வந்து வேலை செய்யறதுக்கு கணிக்கு இதை வந்து எல்லாத்துக்கு இப்போ நீ என்ன கடை தான் வச்சிருக்காங்க? எந்த கடை எந்த கடைன்னு வைக்கிறதுன்னே தெரியல. பாவி கடை எட்டு வீட்டுல வச்சு நீ எந்த கடை வைக்கிறது? கவர்மெண்ட் கடை வச்சு கவர்மெண்ட் கடை வைக்கிறது சொன்ன மாதிரி லாபம் வரும் இல்ல. மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறான், ஆனால் அதை அவ்விடத்தில் வைத்து மாக்கது அல்ல. நினைத்து கொண்டு மட்டும் இருந்தீங்கன்னாக்கா இந்த கடை வைக்கலாமா, இது வைக்கலாமா, அது வைக்கலாமான்னா கையில வந்து சேர்ந்துருமா உனக்கு? நான் வந்து சால்னா கடை வச்சிருந்தேன். சேரமா சரி, இந்த ஆத்தா அழின்னு இருக்குது, நீ அழி. ஏன் எதுவுமே அதுல செட் ஆக மாட்டேன்னு நம்ம பாத்துக்கலாம். பார்த்துன்னு செட் ஆகுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நீ தான் சொல்லணும் என்னைக்கு போதுன்னு. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வேலைக்கிழமை 3 நாள், 3 நாள் ஒரு நாள், புரியுதா? நீ பார்த்துக்கலாம். நாமா பொண்ணு சொல்லு. ஆனால் வர்றது சாயந்தரம் தான் வரும், காலைல வர மாட்டோம். காலைல வந்து அறிய முடியாது தீங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை தான் நான் பிஸியாக இருக்கிறேன். சரி வா, சரி சின்ன நைட்டு பரிமிஷன் வைக்கும். அதை சாமியார் வர பரிசாரி வர வீட்டில் வச்ச கனியை பறிச்சு அவங்க லாங் அடிச்சாங்க போயிட்டு. நீங்க வந்துருக்கலாமா? அம்பத்தூர் போனோம். அவங்க நம்ம ஒரு 5 நிமிஷம் அவங்க அடிச்சது அம்பத்தூர். அவங்க ரொம்ப லாங். அம்மா சொன்னாங்க அந்த பழத்தை அறுத்துட சொன்னாங்க. நீங்க ஆடை இன்னைக்கு அறியுமா? நீங்க எனக்கு போன் என் கார்டு இல்லையா உங்க கையில? என் கார்டு இப்பதான் வாங்கினேன். எல்லாரும் குடுத்துட்டியா? பாப்பா நீ வாங்கிக்கிட்டியா? கார்டு இருக்கா? நீங்க எப்படின்னா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு தான் போன் பண்ணி நீங்க கேட்கணும். அதுக்குதான் நான் நம்பர் கொடுக்கறது. நீங்க அவருக்கு மட்டும் போன் பண்ணா அவன் நல்லது எது கெட்டது எதுன்னு எப்படி தெரியும்? நீங்க சொல்லுங்க. இப்ப அவர் வந்து வா போன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப இவரு பண்ணாலும் வா போன்னு தான் சொல்லுவாரு. மத்தபடி எது நன்மை எது தீமைன்னு தெரியாது. நீ அவங்க ஆட எடுத்துனோன்னு நீ என்கிட்ட சொல்லுமா இல்லையா? 5ஆம் நாள் கதை வேற. அதாவது அம்மா வந்து உரிக்கிறது 5ஆம் நாள் என்பது வந்து அது ஞாயிற்றுக்கிழமை கூட வரலாம். அதனாலதான் அப்படி உரிக்கிறது. நீங்க ஆடை எடுத்துன்னு வரணும்னா நீங்க வந்து நீங்க போன் பண்ணி கேட்கணும். ஏமா ஆடை எடுத்துன்னு வரணும்னா நம்ம அன்னைக்கு வந்தா பாப்பீங்களாமா கேட்டா சொல்ல. ஏன்னா உங்களுக்கு பாவம் இவ்வளவு சிரமம் இல்ல. அதுதான் சொல்றது. கஷ்டப்பட்டுதானே நீங்க வரணும்ல. இன்னைக்கே ஒரு தப்பான காரியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதனால ஒன்னும் இல்ல, ஆத்தா அதெல்லாம் மைண்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் இந்த கனியை அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ 3ஆவது நாள் உரிச்சு போட்டு. ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுக்கு லீவ் இல்லையா? என்னைக்குதான் லீவு? ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. அப்ப அவங்க லீவ் கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? 2.5 வயசு குழந்தைமா பாத்துக்கிட்டீங்களா? அதுதான் உங்க பிரச்சனையா? அந்த பையன் கூட ஒரு நாள் மூஞ்சி காட்டுறான். யாரு? குழந்தைய அப்பா. அவங்க வாரம்னா வேலைக்கு போறாங்க, ஒரு நாள் தான் வீட்டுல இருப்பாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அன்னைக்கு உங்களை ரெஸ்ட் அன்னைக்கும் வந்து பாத்து. அப்ப வாரம் கூட அவங்க ரெஸ்ட் என்ன? உங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் இல்லையா? இல்ல வாரம் கூட அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட். அவங்க இதுன்றாங்க. அதுவே எனக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் ஒரு இதுவா. இந்த ஒரு முறை மட்டும் நீங்க வாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துருங்க. அம்மா நான் உங்க கேக்குறேன். இந்த செவ்வாய் இல்லைன்னா அடுத்த செவ்வாய் வரலாமா? சரி வாங்க. அதுக்குதான்மா கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, பழத்தை இப்ப வைக்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. வச்சுக்கங்க. அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு அறுக்க சொல்லி இருக்கீங்க. அறுத்து போட்டுருக்கீங்க. எனக்கு அது கூட நான் வீட்டுல இருக்க மாட்டேன். நைட்டு செய்யலாம். நைட் செஞ்சா நல்லதா? நைட் செய்யலாம். நைட்டு செஞ்சுக்கோங்க. நீங்க பரவாயில்ல. இந்த செவ்வாய் நம்ம இந்த செவ்வாய்லாம் அடுத்த செவ்வாவது வாங்க. அப்படி செவ்வாய் வரலன்னா கூட ஞாயிற்றுக்கிழமைனா கூட வாங்க. உங்களுக்கு ஒரு நாள்னாலும் நான் பாக்குறேன். ஏன்னா உங்க சூழ்நிலை சரியில்லைதான் நான் பரவாயில்ல பாக்குறேன். ஆனா அதுக்கு அடுத்த வாரம் போது நான் கொஞ்சம் டவுட்டு தான் இருக்கு. ஏன்னா ஆடி பிறந்துச்சுன்னா எனக்கு ஃபுல் வருது. நாங்க வேற சனிக்கிழமை மலையனூருக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை போயிடுவோம். அதனால நீங்க எதா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி கேளுங்க. நம்பர் இதுல இருக்குல்ல?
பேனல் எழுதியிருக்கேன் பாருங்க. இது இருக்குமா? அந்த நம்பர் போடுங்க. ஆ, சரி. 81 போட்டீங்கன்னா சரி. மீதிப்படி எப்போ வருது, இப்போ நாங்க இது வாங்கன்னு சொல்லிட்டோம்னா நீங்க எப்போ வருது ஏதாவது வருதுன்னு கூட இவங்க கையில கேட்டுக்கலாம். சரி. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு கேட்கலாம், என்ன கேட்டாதான் எனக்கு தெரியும். சரிம்மா, நான் ஞாயிற்றுக்கிழமையாவே வரேன். சரி, சரி. ஞாயிற்றுக்கிழமை இல்ல, நீங்க எப்போ எனக்கு போன் பண்ணுங்க, சரி. நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எப்ப இருப்பேன்னு தெரியணும்ல. ஆமா. இப்ப நீங்க வந்துட்டு நான் கிளம்பிட்டோமான்னு சொல்லிட்டு அப்புறமா என்னால பார்க்க முடியலன்னா அப்புறம் இதுவாயிடும்ல. ஆமா. அதுக்காக தான் சொல்றேன். சரிம்மா. சரி, அவனை எப்படிம்மா இது பண்றது? வருமானம் என்ன பண்ணலாம்? அவன் நம்ம பேச்சுக்கு இதுன்ற மாதிரி இருக்கணும். ஒண்ணு எப்ப பாரு நீ இப்படியே பட்டவா அப்படியே பட்டவன்னு சினிமா கேட்கறவங்க அப்படியே பொண்ணு கிடையாது. அதுலதான் முங்கிடுறான் அவன். அதுதான் உனக்கு கொள்ளையாடு. அவன் நம்ம பேச்சுக்கு அடங்கி இருக்கிற மாதிரி அந்த கண்ணி கொடு, துணி வச்சு பண்ணி அதை வச்சு குத்தி வச்சுக்கிட்டேன் அப்படியே. அன்னைக்கு எடுத்துன்னு போய் வச்சதோட சரி, இன்னைக்கு தான் அதை வச்சுட்டேன் வெளியே. அவனுக்கு வேற ஏதாவது தொடர்பு இருக்குதா? சுத்தமாவே சரியில்லை அவன். என்ன பண்றது அவனு? அப்போ நம்ம பொண்ணை வர வச்சுடுவோம்மா இங்க. சுத்தமாவே சரியில்லை அவன். ஒரு பழக்கம் இல்ல, 2-3 பழக்கம் உள்ளது அவனுக்கு. பொம்பளை பழக்கம் இருக்கம்மா? இருக்கு. இருக்கா? அதுதான் என் பொண்ணு நீ இருக்காத போ போ இருக்கு. போன்றான். கூட பிறந்தவனா இருக்கிற தான் அவங்க உங்க அண்ணனா? தம்பிக்காரன். தம்பியா? அவன் துணி கூட ஒண்ணு இருந்தது, அதை எடுத்துன்னு வந்தேன். சுத்தமாவே ஒண்ணுமே இல்லடாம்மா அவனுக்கு. பொண்டாட்டி புள்ள துள்ளி கூட இல்லம்மா. உன் பொண்ணு மேல அவனுக்கு கொஞ்சம் கூட பொண்டாட்டின்ற துள்ளி கூட இது கிடையாது, பாசம் கிடையாது. புரியுதா? எப்ப வெளியே விரட்டுறதுன்னு தான் பாக்குறான். ஒண்ணு அவனை எப்படியாச்சும் அடிக்க வச்சுக்கோ. உன் சூழ்நிலையோ இப்ப வர முடியாத சூழ்நிலை. நான் என்ன செய்யுது? நான் என்ன செய்யுது சொல்லு. எங்களுக்கு எப்படின்னா இங்க வந்து இந்த கனி வாங்கினா இந்த கனி மூலயமா தான் நாங்க பிரச்சனை தீர்த்து தரோம். இப்ப இந்த கனியை வாங்கினா நாங்க எப்படி தீர்க்க முடியும்? ஏன்னா இந்த கனி இங்க போய் வந்தா மட்டும்தான் எங்களால என்ன பண்ண முடியும்ன்றது. அடுத்தது ஸ்டெப். இப்ப டாக்டர்கிட்ட போனதுன்னா உடம்பு நோய் சரியாகும். மாத்திரை சாப்பிடாத நான் டாக்டர்கிட்ட போலன்னாக்கா அப்படின்னா பிரச்சனை அதிகமா தான் ஆகும், நோய் ஜாஸ்தியாதான். அது மாதிரிதான் டாக்டர் மாத்திரை கொடுக்குறா, நாங்க கனி கொடுக்குறோம். இதுதான் அவங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசமே. புரியுதுங்களா? திருத்தி கொண்டாடலாமா என்ன? சுற்றமா கடுகாலும் வாய் சரி கிடையாது, அவன் போக்கு சரி கிடையாது. புரியுதா? பார்க்க பார்வை சரி கிடையாது. உடனே அவனுக்கு பத்தி எனக்கு பெற்றுக்கலான்னு அந்த பிள்ளைகிட்டவே சொல்றான், நீ எனக்கு பிறக்கலடா, உங்க அம்மாவுக்கு எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு தான் பிறக்கலன்னு கேட்கறான். இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க தான் சொல்லணுமா? எனக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு தெரியல. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, முன்னாடி எல்லா எதுக்கும் சொல்ல முடியாது. இது எப்படி செய்யறது சொல்றது? இல்ல பரவாயில்லன்றியா? பரவாயில்ல சொல்லுங்க. சொல்லு. போன்லயும் நான் கேட்க முடியாது. அவன் இல்லத்தை விடிய இன்னொரு இடத்துலதான் ரொம்ப அடக்கலமா இருக்குதான். அவங்கதான் வந்து அவனை ரொம்ப கைக்குள்ள வச்சுன்னு இருக்காங்க. புரியுதா? அவங்க சொல்லுக்குதான் அவன் கட்டுப்பட்டு நடக்கிறான். இங்க சொல்லு கட்டுப்பட்டு நடக்கிறது இல்ல. புரியுதா? ஆனால் மங்கையும் ஏட்டிக்கு போட்டியாக அதுவும் வாய் சரியில்லை. வாய் சரியில்லை. புரியுதுங்களா? அவளும் விட்டு கொடுக்கிற மனத்தக்கம் இல்லை. ஏனென்றால் அழிக்கும் வார்த்தை சரி அல்ல.
அவன் அளிக்கும் வார்த்தை சரியில்லை சரியல்ல, அதனாலதான் அவளுக்கு அதனால் அவ்விடத்தில் அவளுக்கு வசிக்க மனம் இல்லை. இப்போது இருவருமே அவன் கொள்றதா அவனை இவ கொள்றதா இப்படிதான் இருக்கிறாங்க 2 பேரும். புரியுதா? இப்ப 2 பேருமே என்ன எண்ணத்துல இருக்கிறான்னா பொண்டாட்டி புருஷனை கொள்றதா, புருஷன் பொண்டாட்டியை கொள்றதா. 2 வாழணும் விட்டு போன எண்ணத்துல இல்ல, 2க்கு ஒன்ன மாத்தி ஒண்ணு யார முன்ன சாவடிக்குது. இவன் எப்படியாச்சும் அந்த பொண்ணை கொண்டோன்னு அவன் நினைக்கிறான். இவன் எப்படியாச்சும் நம்ம புள்ளைய காப்பாத்தினா இவனை கொண்டுட்டு போயின்னு இந்த இடத்துல நம்ம போனோம்னா எத்த விட்டு போனோம்னா அவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகணும்னு உன் பொண்ணு நினைக்குது. 2 பேருமே நல்ல மாதிரி விளையாடணும்னு நினைக்கல, ஒருத்தர் போட்டு தாக்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணலாம் சொல்லு? ஆத்தா உண்மையை சொல்லிச்சு. இதுக்கப்புறம் நீங்க செய்யலாம். பொண்ணு வந்துட்டுமா அப்பா விட கேட்டுக்கோ. கேக்குன்னு பசங்க வெட்டுன்னு குழந்தை எட்டுன்னு வச்சுக்கோ. அவனால ஒன்னும் ஆக போறதில்ல. ஏன்னா ஃபுல்லா அடிக்ட் ஆயிட்டான். ஃபுல்லா அவன் அந்த அளவுக்கு அந்த பொம்பளை மேல அவ்வளவு ஒரு இதுவா இருக்கிறான். ஆனால இன்னொன்னு சொல்றேன். ஆனா உன் பொண்ணு விட்டுட்டு வந்துச்சுன்னா அவளுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். இன்னும் அப்பயும் இவன் தான் கஷ்டப்படுவான் தவிர எத்துன்னு போனவ கஷ்டப்பட மாட்டான். ஆமா, ஏன் கேளு, அவளுக்கு இவன் மட்டும் இல்லை, இவன் மட்டும் இல்லை, 3 பேர் அவள் கையில் உள்ளாய். மண்ணை விற்று அவன் அகன்றாலுமே அவன் கதை முடிந்து விட்டது. என்ன பண்றது? நீங்க சொன்னாதான் இல்ல அவனுக்கு இல்ல எதனா ஒண்ணு அவட பரவாயில்ல. நம்ம பொம்பளை பொண்ணு வச்சுக்கிறோம், பசங்க இருக்குது. இப்போ நீ நல்லா இருந்து வசதியா இருந்து அதனாலதான் நீ எதனா ஒண்ணுன்னா நீ எடுத்து தூக்கி தாங்கிக்கலாம் ஏதாச்சும். ஏன்னா நீ படுற பாடு அடுத்த வேலை சொத்துக்கு நீ கஷ்டப்படுற. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அங்க வானான்னு சொல்லிட்டு கஷ்டமோ நஷ்டமோ அதை நம்ம சரிப்படுத்திடலாம். அதோட சரிப்படுத்த முடியாது ஒண்ணும் கிடையாது, பெரிய கம்பசூசனம் கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ அவனை திருத்தி அவன் கூட வாழ வைக்கதான். அவனை அந்த சிந்தனை இல்லாம பண்ணணும்னா நீ இங்க அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியுமா? நீ பொருளை வாங்கி அனுப்பு, அவளை சாப்பாடு வச்சு கொடுக்க சொல்லு. நாங்க சொல்றது என் நம்பர் அவகிட்ட கூட நாங்க கொஞ்சம் டீப்பா பேசுறோம். ஏன்னா உங்ககிட்ட சொல்றது ஒரு சில ரகசியத்தை நாங்க அங்க கேட்போம். ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்கிறான்ட்டு. அதனால அந்த ஒரு தந்தத்தை நான் கையாண்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க சொன்னாதான் அவங்க அதுக்கேற்ற பயன்படுத்தினா கண்டிப்பா அவன் அவளை விட்டுட்டு வந்துடுவான். இது வர வைக்க முடியாது, ஒன்றும் இல்லை. நாளைக்கு பிள்ளைய வேணான்னு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நாளைக்கு என்ன ஆயிடும்னா ஆத்தாதான் இப்படி இருக்கு நான் சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். ஆத்தாதான் இப்படி இருக்கிறான்னா பொண்ணு கொடுத்து வந்து வாழட்டு வச்சுக்கிட்டா அந்த பேரு உங்களுக்கு வேண்டாம். பாப்பாவே சொல்லுதேம்மா என்னால அவங்க கூட இருக்க முடியல. அதான் சொல்றேன். நீங்க அதுக்கு பலமா பண்ணி வாழ வச்சு பாருங்க. 1-2 முறை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மீறி பார்த்து நினைச்சோம் அது மீறி பார்த்துக்கலாம். இப்போ 1 செகண்ட் ஆகாது வாழ்க்கை வேணான்னு கூட்டிட்டு வந்துடுறதுக்கு. அதே சொல்லுது. சரி, உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. ஆத்தா என்ன சொல்ல ஆத்தா ஆனா ரொம்ப சித்திரவதைப்படுத்துறா. என்னால சொல்ல முடியல. அதுதான் சொன்னது. அவ்வளவு அடியும் ஒரு நாள் அடிச்சு அடி இந்த கையே தூக்க முடியாம நான் ஒரு அடி அடிச்சதுல ஆத்தா என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க கேட்டீங்களா பாப்பா? சொல்லி கேட்டீங்களா? என்ன சொல்லிச்சம்மா? கரெக்டா சொல்லிச்சா? பஸ் இல்ல, 8:30 மணி. சரி, என்ன பண்ணலாம் சொல்லுங்க, அழுகாதீங்க. பாப்பா கிட்ட வீடு இந்த தடவை காலையில ஷிஃப்ட் முடிச்சு ரொம்ப நேரம் கிடக்கிறேன். வீட்டுக்கு போகணுமா? நான் ரொம்ப நேரமா காலையில 6 மணிக்கு ஷிஃப்ட் பண்ணேன். சரி சரி பாபா, நீ போய் போன் பண்றா பாப்பா. போன் பண்ணு, நான் இதுல சொல்றேன். நீ கையில குழந்தைச்சு எனக்கு போன் பண்ண. ஆனா நாளைக்கு பேச மாட்டேன். சனிக்கிழமை உட்காந்தோட வாழ்க்கை உரிக்க மாட்டேன் நானு. நீ ஞாயிற்றுக்கிழமை கூட கேளு, உனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும். சரி பண்ணு, ஒரு 9:30 மணிக்கா பண்ணு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும்ல. என்ன பண்ணு, இன்னும் நான் உனக்கு எல்லாமே சொல்லிடுறேன். சரி, மழை வருது. ஓகேவா? சரிடா, பாய்டா. ஏன்னா அவன் போக்கு சரியில்லை. 2வது இவளும் ஏட்டிக்கு போட்டியா பேசுறா.
மெயின் விஷயம் என்னன்னாக்கா அவன் நடந்துக்கிற முறையே சரியில்லை. அதனால அந்த பிள்ளைக்கு அந்த சித்திரவதை தாங்க முடியல. என்னால ஓப்பனா பேச முடியல. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு வச்சுக்கிறேன். என்ன சொல்றீங்க, நம்மளுக்கு தான் தெரியும், பொண்ணு பெற்றவங்க தான் தெரியும் பொண்ணுடைய வலி என்ன, வேதனை என்ன, கஷ்டம்னான்ட்டு. என்னால ஓப்பனா சொல்ல முடியல. என்ன நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, இந்த கனியை நான் சொன்னதுக்கு அப்புறம் உடனே நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா பேசுறேன். ஏன்னா அதை ஒண்ணு உச்சிட்டு அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு பேர் சொல்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன இந்த பழத்தை மறுபடியும் வைக்க சொல்றீங்க? ஆமா, அது உடச்சதுக்கு அப்புறம் இது வைங்க. அவனை மாத்த முடியுமா, எவ்வளவு சீக்கிரத்துல மாத்த முடியுன்றதை நான் சொல்றேன். பொருளை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுன்றத அந்த பழத்தை வச்சுதான் நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். இல்லைன்னாக்கா கொடுக்க முடியாத மாத்த மாட்டானா உன் பொண்ணு நீ கூட்டின்னு வந்துரு. என்னப்பா சொல்றீங்க? இல்ல நான் ஆத்தா மாத்தி தரேன்னு உத்தரவு குத்திச்சுன்னா அந்த ஆடை அரிஞ்சிட்டு நம்ம அவனுக்கு மாத்தத்துக்கு நம்ம ஸ்டெப் ஆடையில வைக்கணுமாம்மா? அவனோட ஆடு வச்சிரு. பழைய ஆடை 2 பேர் ஆடையை சுத்தி வை. சரிம்மா. முதல்ல அவங்களை சுத்தி அதுக்கப்புறம் பொண்ணுக்குள்ள வை. சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி சரி. எங்க அம்மா வீட்டுக்கும் எதுவும் சொத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாமியார் வீட்டுக்கும் என்னத்த பண்றது? ரெண்டு குத்தாண்ட கட்டியா எனக்கும் மாமியார் விட்டு சொத்தை இல்லை, என் அம்மா விட்டு சொத்தை இல்லை, நான் எங்க போய் அடிச்சு. அதுதான்மா, எதனா கொடுத்தா கூட என் பொண்ணை இட்டாந்து வச்சுக்கின்னு ஏதோ ஒரு வேலையை ஃபர்ஸ்ட் பொண்ணை கூட்டின்னு வர்றது அப்புறம் யோசிங்க. அதை எப்படி திருத்தி வாழ வைக்க முடியும்? ஏன் ஆண்டுக்காரு வந்து டோர் லாக் ஆகி சாவி உள்ளே மாட்டிச்சான். சந்தியா கொண்டுச்சு நாலு சந்தியா. அதனால அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். எங்க போயிடறாங்க? ரெட்டிங் சரி போயிருக்கு வண்டி. அவன் போய் ஏற்றினாரு. யார் போயிருக்காரு? என்ன கேக்குற? யார் போயிருந்தா? நீங்க உட்காந்து அவங்கள அனுப்பிச்சு விடுறேன். சந்தியா சொல்லிச்சாங்க ஏற்றினு வரணும். நீ பேசினாலும் தெளிவா பேச வேண்டியது தானே. சாவி மட்டும் போனாரு. நான் இங்க இருக்கும்போது நான் கேட்டிருந்தேன். என்ன நான் உட்காந்து என்ன கேக்குற? யார் போனதுன்னுட்டு ஒரே சொல்லிட்டு போனாங்க பத்து வீட்டுல. கேள கதையா? நான் உட்காந்து சரி அவங்களுக்கு அம்மா அந்த பழைய பழத்தை கூட ஃபர்ஸ்ட் புது பழத்தை எடுத்து லொடுக்கலோடுன்னு கொடுக்குறீங்க. இது வீட்டுல வச்சு வந்தா பொட்டு வச்சு சொல்லிக்குது. பண்ணுங்க, நைட்டு பண்ணுங்க. இந்த கனிய 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை நன்னு நம்ம அம்மா பேர் என்ற உரிச்சி, புரியுதா? உன் தலையை சுத்தி கங்கைன்னா தண்ணி. அந்த தண்ணி ஓடுற தண்ணியா இருக்கணும், நிக்கிற தண்ணியா இருக்கக்கூடாது. குளத்துலயோ கிணத்துலயோ போடக்கூடாது, ஓடுற தண்ணி. பீச்சுக்கு போயிடு. பீச்சுக்கு தாங்க கிட்ட. சரி. குளத்துல போய் தண்ணி எப்படி ஓடும்? சரிடாமா, நீ ஓடுற தண்ணியா பாருடாமா. ஓடுற தண்ணியில அங்க நின்று இந்த கனியை உடைச்சு பீச்சுக்கு போனீங்கன்னா மணல்ல உடையாது. ஒரு கல்லு வச்சு கல்லு மேல வச்சு இந்த கனியை காலை வச்சு உடைச்சிட்டு தலையை சுத்தி உடைச்சிட்டு தூக்கி அப்படியே காலில் தட்டி விடணும். கையில திரும்பி எடுக்க கூடாது. ஞாபகம் இருக்கட்டும். காலில் உடைச்சுன்னா உடைக்கிற காலிலே தான் தட்டி எடுத்து போய் தண்ணியில விட்டுரும். அது அடிச்சு ஒன்னி வராது. அந்த பழம் பொட்டு வச்சு பாதுகாப்பு வச்சு சொல்லிடுது. வச்சுட்டு அந்த துணி எடுத்து செவ்வாய்க்கிழமை தான் நீ வரணும். இப்ப அறியாது, புரியுதா? சரி, கிளம்பி அம்மா பழம் மட்டும் கொடுக்கமா. இப்ப கொடுத்த பழம் உட்காரு. நீங்களும் அதே விட்டாங்களா? சோழவரத்துல இறங்கி 5 கிலோமீட்டர் உள்ள போனோம். அப்ப நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணனாக்கா, காலையில நீங்க தான் 4 பேர் இருக்கீங்களா, ஒரு 4 பேர் இருக்கு, நீங்க வரைக்கும் பேசிக்கின்னு அப்படியே வந்துருங்க. ஒரு 3 மணிக்கா வந்து பாத்துட்டு பொழுதோட கிளம்பிடுங்க. 3 மணிக்குள்ள இருக்க குறி இருக்க. இன்னைக்கு காலையில இருந்தே குறி வச்சுன்னு தான் இருப்பாங்க. ஆமா வந்துருவாங்க. நீங்க இப்போ ஒரு தனி குறி உங்களுக்கு வந்து பொதுவுல கேட்கணும்னாக்கா, தனி குறி உங்களால முடியலனாக்கா ஒரு 3 பேரை சேர்ந்துன்னா அந்த காசு சின்ன அந்த இதுக்கு வந்தது இல்லை, அப்படியே சேர்ந்து 3 பேரை சேர்ந்து கேட்டுக்கலாம். இப்போ நீங்க 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் கேட்டுறது சரியா போயிடும்.
புரியுதா? கேட்டு பொழுதோட போயிடுங்க. பஸ் இல்லாத அப்புறமா நீங்க எங்கன்னா போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்றது? மழை வர வாங்க. என்ன யார் யார் வரீங்க? நீங்க 3 நாள் பேர் அப்படியே பேசிட்டு வந்துருங்க. நான் இந்த செவ்வாய் வர மாட்டேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் நான் வருவேன். அம்மா கிட்ட சொல்லிட்டேன். வீட்டுல வந்து இது காண போயிச்சாமா, பணம் காண போயிச்சா? என்ன வண்டி வீட்டுல வச்சியா? வீட்டுல இருந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. ஒரு வருஷம் கூட ஆகலையா? எடுத்தது இக்கனியை உன் இல்லறத்தில் வைத்து அவ்விடத்திலிருந்து அழைத்து வா. 5ஆவது நாள் அழைத்து வந்தால் அந்த மண்ணுக்குள் என்ன நடந்தது, யார் அகற்றி சென்றார் என்பதை இதை தந்திரமா திரும்புகிறோம். இது வெளியாலெல்லாம் எடுத்துருப்பாங்க. உங்க வீட்டுக்கு வருமா யாரோ ஒரு மங்கை, யார் வருதுன்னு உனக்குதான் தெரியும். ஒரு பொண்ணு வந்துதான். அந்த பொண்ணு மூலமா தான் போயிடுச்சு. வாங்கி அப்பதான் பண்ணேன். அதுக்காக வர வச்சேன். என் பையன் வேற யார் வந்தா? வேற யாருன்னா உங்களோட பேசுறவங்க அக்கம் பக்கம் யோசனை பண்ணு. வந்துட்டு அவளை உட்கார வச்சுட்டு நீ வெளியே போய் ஏதோ வாங்க. சரி, நீ எங்கன்னா வெளியில போனியா அவங்க வந்ததுக்கு அப்புறம்? நான் எங்கேயும் போகலையா? வந்தா ஒரு 2 நாள் வந்தா அப்புறம் நான் எங்கேயும் போகலையே. வந்தா 2 நாள் அவ கூடயே வந்து நீ 1 நிமிஷம் கூட வெளியே போலியா? வீட்டுல இருந்தப்போ நான் வீட்டுல சொந்தக்காரங்களாம் இருந்தாங்க. அப்படி வெளியில போயிருப்பேன். ஆனா தனியா இருக்கும்போது நான் போகல. நீ தனியா இருக்கும்போது தான் போய்கிறேன்னு அப்பதான் நீ போயிருக்க. அப்பதான் அது நடந்ததுதான். பேசிட்டு தந்திரமா தான் எடுத்திருக்காங்க. அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இப்படி எடுத்திருக்காங்க. சரி, முழுசா கண்டுபிடிக்கணும்னா இந்த பழத்தை வீட்டுல வச்சிருக்கணும். என்ன வச்சு எடுத்துன்னு வீட்டுல போயிட்டு வந்தா தெரியும். அங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியணும்லடாமா. இப்போ வீட்டுல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் வர முடியாது. அதுக்காக தான் இந்த கனி வருது. புரியுதா? ஆமா, வச்சு எடுத்துன்னு வா. சரி. கவனமா போயிட்டு எடுத்துக்குமா. மண் அறிஞ்சா ஆடு அறிஞ்சானா தனியா காசு தரணும். மண் அறிஞ்சா ஆடு அறிஞ்சாலாம் தனியா காசு. ஏன்னா அது நாங்க வர முடியாது. நாங்க வந்தா 3000 4000 செலவாகும். அதனால நீங்க 500 ரூபா கொடுத்துட்டு மண் அறிஞ்சுக்கணும். அது மண் அறிஞ்சு சும்மா இல்லை. அங்க